சபரிமலை ஐயப்பனை நாம தரிசிக்க ஏறுற அந்த 18 படி யாரால செதுக்கப்பட்டது தெரியுமா? சபரிமலை ஐயப்ப பக்தர்களாக நாம இன்றளவும் ஃபாலோ பண்ணிட்டு வர 41 நாள் விரதம், இருமுடி கட்டு, கருப்பு உடை எங்கிருந்து வந்தது தெரியுமா? சபரிமலையோட உண்மை வாரிசுகள் சொல்லக்கூடிய மலை ஆரியர்கள் பத்தின மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்களுக்காக நான் டீகோட் பண்ண போறேன். நான் உங்க ஹோஸ்ட் தனஞ்சய். சப்ஸ்கிரைப் டிவைன் வித் தனஞ்சய் சேனல். சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா, அச்சன் கோயில் அரசனே சரணமையப்பா. உலகெங்கும் வாழும் ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம். மலை ஆரியர்களுக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கும் உள்ள சம்பந்தம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐயப்ப சுவாமி அவதாரம் எடுத்து சபரிமலையில குடிக்கொள்றதுக்கு முன்னாடியே சபரிமலை மலை ஆரியர்களோட கோட்டையா விளங்குச்சு. இப்ப பாக்குற சபரிமலை கோவில்களும் பெரிய கோபுரங்களும் தங்க விமானங்களும் சிலைகளும் அந்த காலத்துல கிடையாது. மலை ஆரியர்கள் சபரிமலையை தங்களுடைய குலதெய்வமான சாத்தனா வழிபட்டாங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஐயப்ப கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சுவாமியை சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. மலை ஆரியர்கள் தங்களோட குலதெய்வமான சாத்தனை ஒரு கல் வடிவமா மரத்தடியில வச்சு திராவிட முறைப்படி தான் வணங்கி வந்தாங்க. ஐயப்ப சுவாமியை அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சபரிமலை இருக்கிற பகுதியில் வாழ்ந்த மலை ஆரியர்கள் தங்களோட குலதெய்வமாகிய சாத்தனை ஒரு கல் வடிவமாக மரத்தடியிலையும் வச்சுதான் வணங்கி வந்துட்டு இருந்தாங்க. இந்த முறையை தான் திராவிட முறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ நாம வணங்குற ஐயப்ப சுவாமி சிலை பிராமணர்களால உருவாக்கப்பட்ட கதையின் பின்னணியில வருது. ஆனா மலை ஆரியர்களுடைய பழக்க வழக்கமும் அவர்களோட வழிபாட்டு முறையும் இப்ப இருக்கிற சம்பிரதாயத்தோட ஒன்று கலந்ததாகவும் அமைந்திருக்கு. இன்னைக்கு நாம வழிபடுற சபரிமலை சிலை அந்த காலத்துல மலை ஆரியர்களால வழிபட்ட சிலை கிடையாது. அந்த சிலை சிதலமடைஞ்சதுனால அதுக்கப்புறம் தங்கத்துல பஞ்சலோகத்துல ஐயப்ப சிலையை வடிச்சிருக்காங்க. அந்த சிலையை நாம வழிபடுறோம். அந்த சிலைக்கு தான் நாம 18 படி ஏறி நெய் அபிஷேகம் பண்ணி ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்றோம். இப்ப நாம கடைபிடிக்கிற 41 நாள் ஐயப்ப விரதம் அன்று மலை ஆரியர்களோட வாழ்க்கை முறையா அமைந்திருந்தது. மலை ஆரியர்கள் அவங்க வாழ்க்கை முறையா அமைந்திருந்த கருப்பும் நீல உடைய தான் இப்போ ஐயப்ப பக்தர்களாக நாம போட்டுக்கிட்டு வரோம். அவங்க ஏன் கருப்பு நீல உடைய போட்டாங்க தெரியுமா? கருப்பு நீல உடை போடும்போது அவங்க தங்களை காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாற்றிக்கவும் முடியும், விலங்குகிட்ட இருந்து அவங்க தப்பித்து வாழவும் முடியும். அதுக்காக தான் அவங்க டார்க் கலர்ஸான கருப்பும் நீலத்தையும் பயன்படுத்தினாங்க. இப்போ ஐயப்ப விரதத்தில் அது சேர்ந்திருக்கு. ஏன்னா நாமளும் கருப்பு நீல உடை போடுறோம். அதுக்கு பிராமண சம்பிரதாயம் சொல்கிற கதைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நீல உடைய ஐயப்ப விரதம் இருக்கும்போது போட்டுக்கிட்டான்னா சனி தோஷத்துல இருந்தும் ராகு தோஷத்துல இருந்தும் விடுபடலான்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த காலத்துல மலை ஆரியர்கள் அவங்க காட்டுல வாழ்றதுக்காகவும் காட்டு பகுதிகளிலும் மலை பகுதிகளிலும் ஏறுறதுக்காகவும் ரொம்ப தூரம் போகிறதுக்காகவும் அவங்களோட உணவுகளை சேமிச்சு ஒரு துணியில கட்டிக்கிட்டு போகிற ஒரு வழக்கமா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த பழக்கம் தான் இப்போ நாம இருமுடி கட்டா நம்ம வீட்டுல இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணும்போது எடுத்துக்கிட்டு போற இருமுடி கட்டு. இப்படிதான் இருமுடி கட்டு சபரிமலை ஐயப்ப விரதத்துக்குள்ள மலை ஆரியர்களோட பழக்கத்திலிருந்து வந்தது. விரத முறைப்படி நாம கடைபிடிக்கிற இருமுடி கட்டுல 2 கட்டுகள் இருக்கும். முதல் கட்டுல உணவுப் பொருட்கள், பழங்கள், தேங்காய் இது இருக்கும். அடுத்த பாகத்துல தேங்காய்க்குள்ள நெய் ஊற்றி இப்போ கொண்டு போகிறோம். இந்த நெய்யை சபரிமலை ஐயப்பனுக்கு அபிஷேகமாக ஊற்றிட்டு வருவோம். இந்த பழக்கம்தான் இப்போ நாம் கடைபிடிக்கிற இருமுடி கட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை. ஆனால் இந்த பழக்க வழக்கம் மலை ஆரியர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து வந்தது. இப்போ புரியுதா? ஓகே, இப்போ நம்ம மலை ஆரியர்களோட வாழ்க்கை முறைகள் தான் நாம கடைபிடிக்கிற ஐயப்ப விரதமா வந்ததுன்னு சொல்லிட்டேன். நாம ஏறி போய் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ற 18 படிக்கு பின்னாடியும் மலை ஆரியர்களோட உழைப்பு இருக்குதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலையும் மலை ஆரியர்கள் 18 படியை அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஏன் வச்சிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சபரிமலையை சுற்றி இருக்கிற 18 மலைகள் அவர்களோட கட்டுப்பாடுங்கிறத குறிக்கிறதுக்காகவும் சொல்றதுக்காகவும் 18 படிகளை அவங்க அமைத்திருந்தாங்க. அதன் மேலே தான் மலை ஆரியர்களோட குலதெய்வமான சாத்தனே ஐயப்பனா மறு உருவம் எடுத்து அவர்களுக்காக காட்டுக்கு வாழ்றதா நம்பின மலை ஆரியர்கள் ஐயப்பனுடைய ஒன்றாடி வாழ்ந்தாங்க. ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணதும் மலையாரியர்கள் தான். இந்த மலையாரியர்கள் தான் மலையும் காடும் முழுக்க திரிஞ்சு மிகவும் உறுதியான கற்களை தேடி எடுத்துட்டு 18 படிகளை ஐயப்பனுக்காக அமைத்தாங்க. அந்த 18 படிகள் கீழே ஐயப்பன் பயன்படுத்திய 18 ஆயுதங்கள் வைக்கிறதா ஒரு கதை சொல்றாங்க. ஆனா அந்த 18 படிகள் அந்த சபரிமலையை சுத்தி இருக்கிற 18 மலைகளும் மலை ஆரியர்களோட கட்டுப்பாடு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அவங்க போட்ட கற்கள் தான். ஆனால் பிராமண சமூகம் சொல்கிற கதை என்னென்னா, முதல் 5 படிகள்
மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களை குறிக்கின்றது. அடுத்த 8 படிகள் காமம் அப்படின்னு சொல்ற ஆசையும், குரோதம் அப்படின்னு சொல்ற கோபத்தையும், லோபம் அப்படின்னு சொல்ற பேராசையும், மோகம் அப்படின்னு சொல்ற மோகத்தையும், மதம் அப்படின்னு சொல்ற அகந்தையும், மாச்சரியம் அப்படின்னு சொல்ற பொறாமையும், அசூயை அப்படின்னு சொல்ற ஆரோக்கியமற்ற பழக்கத்தையும், தும்பு அப்படின்னு சொல்ற வீண் பெருமை, வெட்டி பெருமை ஆகிய 8 விதமான தீய குணங்களை குறிக்குது. சபரிமலையில மாலை போட்டிருக்கவங்க இந்த 8 விதமான குணங்களை விட்டுட்டா தான் 18 படி ஏறணுங்கிறதுக்கு ஒரு நியமமா அமைந்திருக்கு. அடுத்த 3 படிகள் 3 விதமான குணங்களை குறிக்குது. சத்துவகுணம் நன்மை அண்ட் அமைதி, ராஜகுணம் ஆசை அண்ட் பேராசை, தமோ குணம் சோம்பலா இருக்கிறது ஆகிய 3 நிலைகளையும் குறிக்கிறது. அடுத்த கடைசி 2 படிகள் வித்யா அப்படிங்கிற ஞானத்தையும், அதுக்கப்புறம் கடைசி 18வது படி அறியாமை அப்படிங்கிற அவித்யாவை குறிக்குது. இத்தனை படிகள் நம்ம கடந்து மேல சென்றா இறைவனை தரிசிக்கலாங்கிறது பிராமணர்கள் சொல்ற கதை. இது மலையாரியர்கள் படி 18 மலைகளை குறிக்குது. இந்த மலையாரியர்கள் அவர்களோட குலதெய்வமான சாத்தனை வழிபட்டும் வந்திருந்தாங்க. இந்த மலையாரியர்கள் வாழ்க்கைக்குள்ள ஐயப்பன் எப்படி வந்தாருங்கிறத தான் நாம இன்னும் வீடியோல பார்க்க போறோம். இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஐயப்ப கதைகளை விரும்பி பார்க்குற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பந்தல ராஜாவால் எடுத்து வளர்க்கப்பட்ட மணிகண்டன் அப்படின்னு சொல்கிற சபரிமலை ஐயப்பன் தன்னுடைய வளர்ப்பு தாய்க்கு ஏற்பட்ட தலைவலி போகிறதுக்காக புலிப்பால் கொண்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ளே வரார். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் காட்டுக்கு வந்து புலிப்பால் எடுக்கும்போது அவருக்கு உதவியாக இருந்தவர்கள் அன்று இருந்த மலை ஆரியர்கள். ஐயப்ப சுவாமிக்கும் மலை ஆரியர்களுக்கும் நீண்ட சம்பந்தம் சமயத்தில் தான் ஏற்பட்டது. அவர்களோட அன்புக்காக தான் ஐயப்ப சுவாமி மறுபடியும் காட்டுக்கு வரும்போது அவர்களோட வந்து இணைந்தார். ஐயப்ப சுவாமியை பார்த்தோன்னவே மலை ஆரியர்கள் அவர்களோட குலதெய்வமே மறுபிறவி எடுத்து தங்களுக்காக வந்ததா நினைச்சாங்க. ஐயப்ப சுவாமியை அவங்க தன்னுடைய குலதெய்வமாவே பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் சாத்தன் மாறி ஐயப்பனா உருவானது. ஐயப்பனோட தத்துவத்தையும் மலை ஆரியர்கள் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மலை ஆரியர்கள் ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ண வர்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாதுகாவலர்களாகவும் விளங்கினாங்க. அந்த பக்தர்களுக்கு காடுகளில் வழிகாட்டுறதுக்காகவும் ஐயப்ப சுவாமியை தரிசனத்தை அவங்கள மேற்கொள்வதற்கு உதவியாகவும் இந்த மலை ஆரியர்கள் இன்றளவும் இருந்து வராங்க. இந்த 18 படிகளும் மலை ஆரியர்களோட உதவினால அந்த காலத்துல கட்டப்பட்டதுதான். அதன் மேலதான் அவங்க ஐயப்ப சுவாமி சிலையை வச்சு வழிபட ஆரம்பிக்கவும் செய்தாங்க. காலம் மாறினாலும் இன்னைக்கும் மகர விளக்கப்போ ஐயப்பனுக்காக கொண்டு வர திரு ஆபரண பெட்டியை வரவேற்கிற உரிமை இந்த மலை ஆரியர்களுக்கு இன்றளவும் கொடுக்கப்பட்டது. இது ஐயப்பனே மலை ஆரியர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம். மகர ஜோதி அப்போ ஐயப்பனுக்காக ஏத்துற அந்த மகர விளக்கும் இந்த மலை ஆரியர்கள் தான். சபரிமலைக்கு பின்னாடி இருக்கிற மலை ஆரியர்களுடைய வரலாறும் அவங்களுடைய உழைப்பும் இப்போதான் நீங்கள் முதல் முறை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா லைக் கொடுங்க. ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும்.